ஆன்மீக அன்பர்களே, ஐயப்பனுக்கு மாலையிட்டு மண்டல காலத்தில் விரதம் இருக்கக்கூடிய அன்பர்களே, ஜோதி சொரூபனை ஜோதி தரிசனத்தை காண இருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. காரணம், நேத்திக்கு ஒருவர் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார். நாங்கள் தினசரி சபரிமலை சென்று வரக்கூடிய உணர்வை எங்களுக்கு தரிசனம் டிஜிட்டல் ஏற்படுத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் ஐயப்பனுடைய கதைகள், வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்றோம். ஐயப்பனுடைய பெருமை பேசக்கூடிய ஆலயங்கள் பற்றி சொல்லலாமா என்று ஒரு கேள்வியும் எழுதி அனுப்பியிருக்கார். பொதுவாக உங்களுக்கு தெரியும், விநாயகர் அச்சங்கோவில் உங்களுக்கு தெரியும், அரச மரத்து அடியிலே நினைப்பார் கற்பக விநாயகர். களிர் குளத்தங்கரையில் இருப்பார், வீட்டு வாசலில் இருப்பார், மஞ்சளில் மண்ணில் சாணத்தில் விநாயகர் பிடிச்சி செய்வாங்க. விநாயகருக்கு என்று உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஆலயங்கள் விநாயகர் ஆலயம். அதுபோல் முருகன், சிவாபிரம்மு. அதுபோல் இன்றைக்கு பந்தளத்திலே இருக்கக்கூடிய பந்தளராஜ ஐயப்பனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அம்பு விட்டு கட்டப்பட்ட சபரிமலை போலவே உலகம் முழுக்க, தமிழகத்தின் தலைநகர் சென்னையாக இருக்கலாம், ராஜா அண்ணாமலைபுரம் இருக்குது, கோடம்பாக்கம் ஐயப்பன் கோவில் இருக்குது, இன்றைக்கு பல்வேறு கோவில்களில், கோவையில் ஐயப்பன் கோவில் இருக்குது, சேலத்தில் ஐயப்பன் கோவில் இருக்குது, இலங்கை, மலேசியா, லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நகரங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஐயப்பன் ஆலயங்களுக்கு அடியேன் சென்று வந்திருக்கிறேன். அந்த வகையிலே சொல்கின்றேன், ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாய் அந்த கருவறைக்குள்ளே நின்று ஆயுதங்களற்ற கடவுளாய் காட்சி தருகின்றான். ஏன் அப்படின்னா, இனி இந்த உலகம் யுத்தத்தால் மடிவது நிற்கட்டும், சமதர்மம் நிலைக்கட்டும் என்கின்ற வழிபாடு தான் ஐயப்ப வழிபாடு. அந்த ஐயப்ப வழிபாட்டில் ரொம்ப மகோ உன்னதமான இருமுடியை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இருமுடினா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன? பொதுவாக தேங்காயில் 3 கண் இருக்கும். நம்ம மனிதனுக்கு ஆணவம், கண்மம், மாயைன்னு 3 எண்ணங்கள் இருக்கும். அந்த ஆணவம், கண்மம், மாயை நீக்குவதற்கான அடையாளம் தான் அந்த தேங்காய். அந்த 3 கண்ணில் ஒரு கண்ணை தான் நம்ம திறந்து நெய் நிரப்புகிறோம். அப்படின்னா என்ன? மனிதன் இந்த உலகத்தை புறக்கண்ணாலேயே பார்க்குறோம், அகக்கண்ணை திறப்பதே இல்லை. ஒரு மண்டல விரத காலத்தில் நம்முடைய புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை திறக்கிறோம் என்பதனுடைய அடையாளம்தான் முக்கண்ணுடைய தேங்காயில் ஒரு கண்ணை திறக்கிறோம். ஏன் அதில் நெய்யை விடுறோம்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. விஷ்ணுவினுடைய மனைவி மகாலட்சுமி நெய்யில் வாசம் செய்வாள். ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பான்னு நம்ம கூட்டு வழிபாடில் சொல்கிறோமே, அந்த மகாவிஷ்ணு நெய்யில் வாசம் செய்கின்றாள். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய அவளுக்கு பிரியமான அந்த லக்ஷ்மியை ஐயப்பனோடு சேர்ப்பதற்குத்தான் நெய் எப்படி உருகுகிறதோ அதுபோல் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு உனக்காக உருகி உருகி இந்த நெய்யை கொண்டு வந்து அபிஷேகம் செய்கின்றான். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். பிரிகின்ற ஒன்றிலிருந்து பிரியாத ஒன்றை எடுத்துச் செல்வது, பிரிகின்ற ஒன்றிலிருந்து பிரியாத ஒன்றை எடுத்துச் செல்வது. பால் இருக்கும், அது அப்படியே இருந்தால் கெட்டு போயிடும். அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம், 1 நாள் 2 நாள் பயன்படுத்துவோம். அதற்கு பிறகு அதை கெட்டுடுங்கிறதுக்காக மோரில் கொஞ்சம் ஊற்றி உரக்கூத்தி தயிராக மாற்றிடுவோம். தயிர் அப்படியே இருந்தால் கெட்டுடுன்னு அதில் மத்து போட்டு கடைஞ்சி திருப்பியும் மோராக தண்ணியாக எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய வெண்ணெயை எடுத்துருவோம். அதுக்கு பேர் பட்டர்னு பேர். அந்த பட்டரை அப்படியே பெட்டர்னு விட்டுருவோமா? இல்லை, அதை திருப்பியும் அடுப்பில் வச்சு காய்ச்சி நெய்யாக்குவோம். பதமான நெய் 100 வருஷம் கூட மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறதா கேரளாவுடைய புத்தகங்களில் இருக்குது. மகாபெரியவர் தெய்வத்தின் குரலில் பதிவு செய்கின்றார். அப்போ நான் என்ன கேட்குறேன், பிரிகின்ற ஒன்றிலிருந்து பால்லேருந்து மோர், தயிர், வெண்ணெய், நெய்யாக மாற்றுவதைப் போல இந்த பிரிகின்ற உடம்பு இருக்கிறதே, அதிலேருந்து உயிர் பிரியலாம். ஆனால் ஆத்மா இருக்கிறதே, அது பரமாத்மா. அது ஜீவாத்மாவோடு கலப்பதற்கு தேங்காவினுடைய உட்புறம் எப்படி வெண்மையாக தூய்மையாக மலரை போன்று இருக்கிறதோ, நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த விரதம் இருந்து மண்டல காலத்தில் விரதம் இருந்து அபிஷேகம் செய்கின்ற போது நெய் தேங்காயை குருசாமி உடைக்கும் போது 2 தாமரைப்பூ அப்படி தொபக்குன்னு
ஒழுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த குளிரில் அப்படியே நெய் இறுகிக்கிறதா நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய ஆசா பாசங்கள் எல்லாம் விலகி நம்முடைய அருள் மட்டும் இறுகி 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 தேங்காயினுடைய உட்புறம் வெண்மையைப் போல நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தி அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து, அதனால்தான் அந்த நெய் தேங்காவை நம்ம திருப்பி கொண்டு வர மாட்டோம். அங்கே இருக்கக்கூடிய 18ஆம் படிக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஹோமகுண்டத்தில் போட்டு நெய்த்தேங்காய் வாசம் அது எங்கே மணக்குது, அது சபரிமலை சன்னிதானத்தின் மேலே மணக்குது என்று நெய்யோடு 2 நம்முடைய விரதம் ஐயப்பனோடு கலக்கிறது. அந்த நெய்யை கொண்டு வந்து வீட்டில் பிரசாதமாக வச்சு கருவுற்ற பெண்கள் சாப்பிடலாம், உடல் நோய் உள்ளவங்க சாப்பிடலாம், எல்லாரும் பிரசாதமாக சாப்பிடலாம். அந்த நெய்க்கு அவ்வளவு நோய் தீர்க்கக்கூடிய சக்தியும் வலிமையும் உண்டு. அப்படி நெய்யபிஷேக பிரியன் ஐயப்பனுக்கு பொய்யின்றி மெய்யோடு 1 மண்டல விரதம் இருந்து நெய்யபிஷேகம் செய்வதனுடைய நோக்கம் ஆணவம் கண்மம் மாயை மறந்து நம்முடைய புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை திறந்து அகம் மகிழ உள்ளம் குளிர எல்லம் மகிழ ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து எல்லம் திரும்புவோம். சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா.